இது பிளான் பண்ணிருக்கேன் இது பிளான் பண்ணிருக்கேன் அதை என்ன தனியா யோசிக்கணும்? நான் தனியா இல்ல, நான் முருகன் கூடயே சேர்த்து யோசிச்சுட்டு இருந்தேன். கனவுல வந்தார் உண்மையிலே சத்தியமா உண்மைக்கு வந்து நீ என்ன எத்தனை மணிக்கு வர போற அப்படின்னு கேட்டாரு. இல்ல இந்த மாதிரி திருச்செந்தூர்லாம் காலைல 4 மணி தான் சொன்னீங்களா அவர்கிட்ட? சொன்னோன்னே 4 மணிக்கு வராத, திங்கக்கிழமை தான், நீ பொறுமையா தூங்கி எந்திச்சே வா, எல்லாரும் ஆபீஸ் தான் போவாங்க. எப்படி அவர் எப்படி சொல்லிருப்பாரு ஆபீஸ் போவாங்க? நம்புடா இல்லைன்னா வெளில போடா, நான் ஏன்டா தூங்க போறேன் பேசிட்டு தான் இருந்தேன். கையை வேலை வச்சு நின்று என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. நான் கூட இல்ல உண்மையாலே என்ன லேட்டா தூங்கிட்டீங்க, லேட்டா எந்திரிச்சீங்க, அதுக்கு ஒரு காரணம் சொல்றீங்க. இப்போ நேத்து எத்தனை மணிக்கு யாரு இவங்க எல்லாம் எழுப்புனது திருச்செந்தூர்ல? நீங்க தான் அதுதான் சொல்ற. நேத்து நல்ல பையனா நீங்க கெட்ட பையனா மாட்டீங்களே. நேத்து அவர் அதான் சொன்னாரு, பீச்ல ரொம்ப நேரம் தூங்காதீங்க, உப்பு காத்து ஒத்துக்காது, உடனே வாங்கன்னு சொன்னாரு. கூப்பிட்டு போனேன். இன்னைக்கு அவரே சொன்னாரு, இன்னைக்கு பீச்ல எல்லாம் இல்ல, நான் உள்ளதான் இருக்கேன், நீங்க பொறுமையா வாங்க, எல்லாரும் 9 மணிக்கு ஆபீஸ் போயிடுவாங்க, நான் சும்மாதான் வேலை வச்சுட்டு இருக்கேன், நீங்க வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் நான் 10 மணிக்கு எந்திரிச்சேன். அப்ப எங்கிட்ட ஏன் சொல்லாத? அதான் பேசிட்டு இருந்தா பாதியில எழுப்பி விட்டேன். இப்போ வரைக்கும் பேசிட்டு இருந்தீங்களா? அப்பதான் சொன்னேன், பேசிட்டு இருக்கும் போதே சொன்னாரு, இரு ஒரு 2 நிமிஷம் ஒருத்தவங்க வந்திருக்காங்க பார்த்து வந்துடுறாங்க, எல்லாம் மக்கள் எல்லாம் காவடி எல்லாம் எடுத்துட்டு வராங்களா, ஒரு 2 நிமிஷம் இதெல்லாம் பார்த்து வந்தாரு. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நீங்க தூங்கல, யோசிச்சுட்டு இருந்தீங்க? யோசிச்சுட்டு இருந்தேன். நான் முருகன் போய் சொன்னேன், முருகன் போய் சொன்னேன். எல்லாருமே ரெடி, நானும் ரெடி, தம்பி